So next, Indus Valley Civilization உடைய டைம் பீரியட் பார்த்தலாம். சிந்துவெளி நாகரிகத்தோடைய ஆண்டு என்ன அப்படின்றது பார்த்தலாம். ஸோ ஆண்டு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் 3300 to 1900 BCE. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் என்ன வயதை சார்ந்தது அப்படின்ட்டு வந்துட்டு கேட்பாங்கம்மா, அல்லது என்ன காலம் அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ பீரியட் அப்படின்றது வந்துட்டு வயது அப்படின்றது இல்ல என்ன காலம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? வெண்கல வயதுன்னு சொல்லுவாங்க, பிரான்ஸ் ஏஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல வாழ்ந்த மக்கள் வந்துட்டு நிறைய வெண்கலம் சார்ந்த பொருட்களை வந்துட்டு பயன்படுத்திருக்காங்க. So they used more bronze materials. ஓகேங்களா? They have used copper materials also. அதாவது வந்துட்டு செப்பு பாத்திரங்களையுமே வந்துட்டு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பட் இருந்தாலும் வெண்கல பாத்திரங்கள், வெண்கல சிலைகள் வந்துட்டு நிறைய இருக்கிறதால வந்துட்டு வெண்கல வயது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லப்படுதுமா. சோ சிந்துவெளி நாகரிகம் என்ன வயதுன்னு கேட்டாங்கன்னா வெண்கல வயது அப்படின்ற மாதிரி தான் போடணும். ஆப்ஷன் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னா பிரான்ஸ் ஏஜ் கொடுக்கலாம். ஆப்ஷன் பி ஒண்ணு இரும்பு காலம்னு கொடுப்பாங்கம்மா, அயன் ஏஜ்னு கொடுப்பாங்க. அது மட்டும் போட்டுறவே கூடாது. ஏன்னா சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன்பாடு தெரியாதவர்கள், அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. They don't know about the usage of iron. They don't know iron. ஓகேங்களா? சோ வெண்கல வயது பிரான்ஸ் ஏஜ் அப்படின்றதுதான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுற விஷயம். அதை நான் உங்களுக்கு வந்துட்டு போட்டு காட்டினேன். சரிங்களா? அயன் ஏஜ்னு கொடுத்தா நீங்க அதை வந்துட்டு செலக்ட் பண்ண கூடாது. இரும்பு காலம், இரும்பு வயது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட், the Indus civilization is also known as Harappan civilization. Important question. Since Harappa was first discovered, it's also called as Harappan civilization. Okay? சிந்து நாகரிகத்தை ஹரப்பன் நாகரிகம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்கம்மா. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிந்துவெளி பகுதிகளிலேயே முதல்ல வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி எது? ஹரப்பான்னு சொன்னேன் இல்லையா? 1921ல தியாராம் சாகினி அவர்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சாருன்னு சொன்னேன்லமா. 1921ஆம் ஆண்டு தியாராம் சாகினி அவர்களால் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதனால வந்துட்டு இந்த சிவிலைசேஷனுக்கு ஒரு அதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. சிந்து நாகரிகத்திற்கு மற்றொரு பெயர் வந்துட்டு ஹரப்பன் நாகரிகம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. இன்னொன்னு இதை வந்துட்டு அர்பன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அர்பன் அதாவது நகர்ப்புற நாகரிகம்னு சொல்லுவாங்க. நகர்ப்புற நாகரிகம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்கம்மா. ஓகேங்களா? இது வந்துட்டு கிராம நாகரிகமா, வில்லேஜ் சிவிலைசேஷனா, இல்லைன்னா வந்துட்டு ரூரல் சிவிலைசேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அர்பன் சிவிலைசேஷன் தான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். நகர்ப்புற நாகரிகம் அப்படின்றதுதான் வந்துட்டு சரியான விடையா இருக்கும். இதே இன்கேஸ் வந்துட்டு ஹரப்பான் சிவிலைசேஷனா, இதோட அதர் நேம் சிந்துவெளி நாகரிகத்தோடைய மற்றொரு பெயர் மொஹஞ்சதரோ நாகரிகமா, ஹரப்பன் நாகரிகமா, மெஹர்கட் நாகரிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஹரப்பன் நாகரிகம் அப்படின்றதான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? So next, okay, உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெனரலா the time period of Indus Valley civilization கேட்டாங்கன்னா it's 3300 to 1900 BCE only. Okay, ஜெனரலா உங்களுக்கு வந்துட்டு சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் என்னன்னா 3300 to 1900 BCE தான். இது வந்துட்டு மூணா ஸ்பிளிட் பண்ணி வந்துட்டு கேட்பாங்க. அதாவது முற்காலம்னு சொல்லுவாங்க. முற்காலம் வந்துட்டு தொடங்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். அது 3000 to 2600 BCE இருக்கு. நெக்ஸ்ட், மிடில் காலம் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா மெச்சூர் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இடைப்பட்ட காலம், இடைக்காலம் அல்லது மெச்சூர் ஃபேஸ்னா வந்துட்டு முதிர்ந்த காலம்னு சொல்லுவாங்க. சாரி, முதிர்ச்சி அடைந்த காலம். மெச்சூர்னா முதிர்ந்த காலம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அது என்ன முதிர்ந்த காலம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா செல்வம் கொழித்த காலம். அதாவது அந்த மக்கள் வந்துட்டு ஆக்குபேஷன், ட்ரேடிங் எல்லாம் பண்ணி நல்லா வந்துட்டு ரிச்சா வாழ்ந்த காலம். இந்த மாதிரி வந்துட்டு வணிகம் எல்லாம் பண்ணி செல்வம் கொழித்த காலம் தான் மெச்சூர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 2600 to 1900 BCE. லேட்டர் ஃபேஸ் அப்படின்றது பிந்தைய காலம் அல்லது பிற்காலம், அழிவை நோக்கி சென்ற காலம்.
அது 1900 to 1700 BCE. ஓகேங்களா? So in case இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். Important in the slides, borders. Indus Valley civilizations, north, south, west, east borders. சிந்துவெளி நாகரிகத்தின் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு எல்லைகள் என்னன்னு கேட்பாங்க. இது மேட்ச் த ஃபாலோயிங்ல அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். இதுல மேட்ச் த ஃபாலோயிங்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். சரிங்களா? So the northern border is in Shortugai, that is Afghanistan. So வடக்கு எல்லை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட்டுகை. ஷார்ட்டுகை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஷார்ட்டுகை வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. சோ நம்ம பசங்க எல்லாம் என்ன ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா ஆப்கானிஸ்தான்றத ஞாபகம் வச்சுப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு தெரிஞ்ச பேருன்றதால அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஷார்ட்டுகைன்றத வந்துட்டு மறந்துடுவாங்க. நான் ஏன் வந்துட்டு ஷார்ட்டுகை பக்கத்துல பிராக்கெட்ல ஆப்கானிஸ்தான் கொடுக்குறேன்னா அந்த ஷார்ட்டுகை இந்த பேர்லாம் உங்களுக்கு புதுசா இருக்குமே, அது எங்க இருக்குன்னு நீங்க தேடக்கூடாதுன்றதுக்காக ஆப்கானிஸ்தான் பக்கத்துலயே நான் கொடுக்குறேன். பட் நீங்க வந்துட்டு ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாமே அந்த டைம்ல வந்துட்டு ஒன்னாதாமா இருந்தது. சரிங்களா? அதனால இப்போ வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல இருக்கும், பாகிஸ்தான்ல இருக்கும், இந்தியால கொஞ்சம் இருக்கும். சோ சிந்துவெளி நகரங்கள் எல்லாமே எங்கெங்க இருக்கு? மூன்று நாடுகள்லயுமே வந்துட்டு இருக்கு. சரிங்களா? Next, southern border is Ahmedabad, which is in Maharashtra. Maharashtra is in India, right? தெற்கு எல்லை வந்துட்டு தைமதாபாத்னு சொல்லப்படுற மகாராஷ்டிரால இருக்கும். Western border is Sukekandor, which is in Pakistan. பாகிஸ்தான்ல இருக்கிற சுக்கேகண்டோர் அப்படின்ற ஒரு பகுதி தான் மேற்கு எல்லை. இது எல்லாமே நான் உங்களுக்கு மேப்லயும் வந்துட்டு பிளேஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? Eastern border is Alamgirpur, which is in India's Uttar Pradesh. சோ கிழக்கு எல்லை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாம்கீர்பூர், அது வந்துட்டு இந்தியாவில இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு இருக்குமா. சரிங்களா? இது கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோயிங்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்கம்மா. ஒரு பக்கம் வந்துட்டு நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் நேம்ஸ் கொடுப்பாங்க, ஷார்ட்டுகை, தைமதாபாத் அப்படின்ட்டு. நீங்க வந்துட்டு மேட்ச் பண்ணணும். Okay, next போலாமா? Next. So city, place and territory, river. So நகரங்கள் அது இப்போ எந்த பிரதேசத்துல இருக்கு அண்ட் எந்த நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம், சிந்துவெளி நகரம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங்லயும் கேட்கலாம். ஒரு பக்கம் சிட்டிஸ் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அது எங்க இருக்குன்னு கேட்கலாம். இல்லைன்னா அது எந்த நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம்னு நதிக்கரைகளை வந்துட்டு கொடுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹரப்பா. ஹரப்பா வந்துட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற சாஹிவால் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல இருக்குமா. பாகிஸ்தான்ல இருக்கிற சாஹிவால் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல இருக்கு. ராவி நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம். மொஹஞ்சதரோவும் பாகிஸ்தான் தான். லார்கானா அப்படின்ற ஒரு மாவட்டத்துல இருக்கு. சோ சிந்து நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம். நெக்ஸ்ட் மெஹர்கர், பாகிஸ்தான்ல இருக்கிற பலூச்சிஸ்தான்ல இருக்கு. போலன் ரிவர், ஆரிஜினேட்டட் அலாங் போலன் ரிவர். அம்ரி, which is in பாகிஸ்தான், சிந்து அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ்ல இருக்கு. ஆரிஜினேட்டட் அலாங் இண்டஸ் ரிவர். இண்டஸ்ன்றது சிந்து நதிக்கரை. கார்டிச்சி, பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து அப்படின்ற ஒரு மாகாணத்துல இருக்கு. சிந்து நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம். தொலவீரா நம்ம இந்தியாவில இருக்க குஜராத்ல இருக்குமா. ரான் ஆஃப் கட்ச் அப்படின்ற ஒரு நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம். சோ இது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு இதை வந்துட்டு தனித்தனி குவெஸ்டினாவும் கேட்கலாம், இல்ல மேட்ச் த ஃபாலோயிங்லயும் வந்துட்டு கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாமா. சரிங்களா? நெக்ஸ்ட் லோத்தல், குஜராத்ல இருக்கு. சபர்மதி நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம். originated along Sabarmati river. Next Sudkoteda, which is in Gujarat, originated along Bogwa river. Bogwa நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம். Banawali, which is in Rajasthan, originated along Saraswati river. Kalibangan,
ராஜஸ்தான்ல இருக்கு. காகர் நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம். ராகிகார்கி ஹரியானால இருக்கு. காகர் நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம். சரிங்களா? சோ இது எல்லாமே நான் உங்களுக்கு மேப்ல வந்துட்டு பிளேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது இந்தியா, பாகிஸ்தான், இங்க ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? சோ வெஸ்டர்ன் பார்டர் சொன்னேன் இல்லையா, சுட்கேகண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அது இங்க இருக்கு பாருங்க. அலாம்கீர்பூர் சொன்னேன் இல்லையா, கிழக்கு எல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது இங்க இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஹரப்பா இங்க இருக்கு. இதெல்லாமே பாகிஸ்தான் தான். கரெக்டா? இங்க இருந்தா வந்துட்டு இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. இது ஹரப்பா வந்துட்டு பாகிஸ்தான் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தான்ல தான் இருக்கு. கார்டிஜி, அம்ரி, நெக்ஸ்ட் சோ ராவி ரிவர்லாம் இங்க ஓடுது. ராவி நதிக்கரை, இண்டஸ் நதி. லோத்தல் குஜராத் சொன்னேன் இல்லையா, ரான் ஆஃப் கட்ச் இந்த ரிவர் இருக்கு. காலிபங்கன் ராஜஸ்தான் சொன்னேன் இல்லையா. மேக்ஸிமம் பிளேசஸ் இந்த மேப்ல மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மேப் போலாம். சோ இதுல நார்த்தன் பார்டர், வடக்கு எல்லை ஷார்ட்டுகை. இந்தியால ராகிகார்கி ஹரியானா இங்க இருக்கு. மொஹஞ்சதாரோ கார்டிஜி மார்க் பண்ணிருப்பேன். தொலவீரா குஜராத் சொன்னேன் இல்லையா. கோட்டடா, லோத்தல், வேற என்ன, காலிபங்கன், பனவாலி, ஹரப்பாலாம் மார்க் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் மார்க் பண்ணிட்டேன். மகாராஷ்டிரால வந்துட்டு தைமதாபாத் சொன்னேன் இல்லையா, தெற்கு எல்லைன்னு சதர்ன் பார்டர்னா அது இங்க இருக்கு பாருங்க. Yeah, all the things I have marked. இதெல்லாம் மார்க் பண்ணிட்டேன். வேற என்ன, எஸ் கைஸ், எல்லாமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். சோ நெக்ஸ்ட் ஹரப்பா பத்தி பாத்திரலாமா? சரிங்களா? சோ யூனிக் டிஸ்கவரிஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, தனித்துவமான கண்டுபிடிப்புகள் சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன அப்படின்றது வந்துட்டு பாத்திரலாம். ஹரப்பா இன் சிந்தி மீன்ஸ் பரீட் சிட்டி. ஹரப்பா வந்துட்டு சிந்தி மொழியில புதைக்கப்பட்ட நகரம்னு சொல்லுவாங்கம்மா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த மொழின்னு பாத்துக்கோங்க, சிந்தி மொழி. நிறைய பேர் வந்துட்டு இந்தி மொழி அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஹிந்தி மொழியில இல்ல, சிந்தி மொழியில தான் சொல்லுவாங்க. புதைக்கப்பட்ட நகரம், பரீட் சிட்டி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பாகிஸ்தான்ல இருக்கு. ராவி நதிக்கரை அருகில தோன்றிய ஒரு நகரம். சோ இது 1921ல தியாராம் சாஹினி ஹஸ் டிஸ்கவர்ட் ஹரப்பா. கரெக்டா? சோ ஹரப்பாஸ் யூனிக் டிஸ்கவரி. ஹரப்பால இருக்கிற நகர திட்டமிடல் பத்தி பாத்திரலாம். நீங்க இமேஜ்ல பாக்குற மாதிரி தான் இருக்கும். So the houses were in grid pattern. So வந்துட்டு வீடுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டம் வடிவத்துல வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. And the corners were rounded corners. ஓகேங்களா? முற்றம்னு சொல்லுவாங்க. அந்த கார்னர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வட்டமான ஒரு கார்னரா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 1 or 2 story houses. எல்லா வீடுகளுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்ல, சில வீடுகள் வந்துட்டு மாடி வீடுகளாவும் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு ஒரு வீட்லயுமே வந்துட்டு உள்ள வந்துட்டு கழிவறைகள் வந்துட்டு இருக்குமா. சரிங்களா? பாத்ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் வேர் பில்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ். இன் ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ் தேர் வேர் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். ஸோ இந்த டைம்லவே பாத்தீங்கன்னா வந்து நம்ம மாடர்ன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம். பட் நிறைய வில்லேஜ் சைட்ஸ், ஈவன் ரூரல் ஏரியாஸ் கூட வேண்டாம், நிறைய வந்துட்டு நகர்ப்புறங்கள்லயே, சிட்டி சைட்ஸ்லயே வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு டாய்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்ல. பட் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உயரிய பண்பை கடைபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்கள பத்தி நாம இப்ப வரைக்கும் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கோம்மா. அண்ட் வந்துட்டு இந்த ஹவுசஸ் எல்லாம் வந்துட்டு இட் வாஸ் பில்ட் யூசிங் பேக்ட் பிரிக்ஸ். சுட்டு செங்கற்கர்கள் மூலமா வந்துட்டு கட்டப்பட்ட வீடுகள்னு சொல்றாங்க. இமேஜ் பாத்துக்கோங்க. ஜஸ்ட் இமேஜை வச்சு நம்ம வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே கேதர் பண்ணிடலாமா.
சோ இதுதான் வந்துட்டு ஹரப்பால வந்துட்டு இருக்கிற ஒரு யூனிக் டிஸ்கவரி, டவுன் பிளானிங்னு சொல்லப்படுற நகர திட்டமிடல். ஓகே, நெக்ஸ்ட்